அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. குழந்தையோட பல்ஸ் ரேட் நார்மல் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. எங்களால முடியாத விஷயத்த நீங்க உங்க டச்சால கொடுத்திருக்கீங்க. இதுவும் ஒரு மாதிரியான ஹீலிங் தான். உங்களோட அருகாம குழந்தைக்கு ஏதோ ஒரு ஃபீல் கொடுத்திருக்கு. அதனாலதான் பல்ஸ் நார்மல் ஆயிருக்கு. அவங்க ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிட்டாங்க. எனி டைம் கான்ஷியஸ் வந்துரும். இனிமே பயப்பட வேண்டியதில்லை. she will be fine. புரிஞ்சுக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில டைம் அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு உங்க குழந்தைக்கு நடந்திருக்கு. எனிவே ஹாப்பி ஃபார் யூ. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கும் நீங்க என்கிட்ட மறைக்கிற விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆதி? இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட தெளிவான விடை இல்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆதி. என் கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க. அம்மாவும் நீங்களும் என்கிட்ட ரொம்ப நாள் ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அத நான் 100% நம்புறேன். ஆனா நீங்க அதையும் இல்லன்னு சொல்லிதான் சமாளிக்கிறீங்க. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது உண்மையாதான் இருக்கும்னு என்ன நம்ப வைக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் வெறும் என்னோட கற்பனை என்னால யோசிச்சு பார்க்க முடியல ஆதி. ஏன்னா இது எல்லாமே உண்மை. பாரதி, are you all right? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம தமிழ் காணாம போன டென்ஷன்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடுப்பா நடந்துகிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. சமாளிக்காதீங்க ஆதி. எனக்கும் சில விஷயங்கள் புரியும். நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னதான் நடக்குது தயவு செஞ்சு சொல்லுங்க. அது இத பத்தி யோசிச்சு எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆதி, நீங்க அமைதியா இருக்கிறத பாக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க. கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்குல்ல, சொல்லுங்க. தமிழ் ஒண்ணும் இல்ல. பாரதிங்க பாருங்க, தமிழ் கண்ணை திறந்துட்டா பாருங்க. தமிழ் மேல கூட்டிட்டு போ. பாரதி, தமிழ் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளுக்கு உடம்பு சரியானதும் நாம கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்பலாம். சரிங்கம்மா. தமிழ நான் பாத்துக்கிறேன் பாரதி. நீ வேலையா இருப்ப. தமிழ நீ என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நாங்களே பாத்துக்கிறோம். நான் என்னப்பா பண்ண? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்களே பாத்துக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஆதி. நான் என் பேத்தியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகர மாட்டேன். பாரதி வா, தமிழை கூட்டிட்டு மேல போலாம். வாங்க ஆதி. அம்மா பாத்தீங்களா, ஆதி பயந்துட்டான். இனிமே நம்ம கிட்ட அவன் வாலாட்டவே மாட்டான். இப்ப புரியுதா? யார எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சு அடிக்கணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு.
இப்ப வழிக்கு வந்துட்டான் பாத்தீங்களா? பெரிய புத்திசாலி மாதிரி பேசாத. ஆதிய பத்தி உனக்கு தெரியாது. பார்க்க தான் ஆளு சைலண்டா இருப்பான். நிச்சயமா ஏதோ பிளானோட இருக்கான். வாய்ப்பே இல்ல ஸ்வேதா. என்னை வந்து அடிச்சு கேட்டவன் இப்போ சும்மா போறானா கண்டிப்பா அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். நான் இங்க தானே இருக்கேன். ஆதி நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். ஆனா நான் இங்க ஒருத்தன் இருக்கேன்னு தெரியாத மாதிரி போறானா கன்ஃபார்மா சொல்றேன், ஆதி ஜர்க்காயிட்டான். பா, துரை சொல்றத நம்ப சொல்றீங்களா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. உன் சந்தேகம் சரிதான். என்னாலே அதை நம்ப முடியல. ஆனா துரை சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கு. ஒரு வேளை அப்படி இருந்தா சந்தோஷம்தான். மாமா, இவ்வளோ நாள் நீங்க இந்த துரைய ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. துரையோட ஆட்டம் எப்பயுமே மாஸ் தான் மாமா. இனிமையாவது என்ன நம்புங்க என்ன?